அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளோ நல்லவர் பாருங்களேன். எப்படி நம்ம அவருக்கு நன்றி செலுத்த முடியும்? தாவீது சொன்னது போல, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஆண்டவரே என் கையில எடுத்துக்கொண்டு உம்முடைய பாதத்தை நான் முத்த செய்கிறேன்னு சொல்லுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஆண்டவர் பிரியப்படுற மாதிரி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், அகதர ஷபாபா. இயேசுவே நீ நல்லவர், கபாதிரகா. உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரியாக்கல துரஷபா. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. சொல்லுங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா சொல்லுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க. எவ்வளவு சொன்னாலும் தகும். என் ஆண்டவர் நல்லவர். அவர் ஒரு நாளும் தப்பு செய்யவே மாட்டார். அவர் ஒரு நாளும் தீங்கு செய்யவே மாட்டார். அவர் நல்லவர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எதை செய்தாலும் அது நன்மைக்காக, நன்மைக்காக. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எது செய்தாலும் எங்களுக்கு நன்மைக்கு. ஆண்டவரே ஓரா கபாலா தீரா பாலா ரீபா தர சந்தரபா லோகரா தீமாலா ஹத்தன சேம ஹந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை நல்லவர் தெரியுமா? ஆண்டவரை ருசிக்கும் போதுதான் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியும். அவ்வளோ நல்ல தேவன். ஹல்லேலூயா. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே,
சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. அவரை பார்த்து நல்லவர்னு சொல்றதுல பரலோகமும் சந்தோஷப்படும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நல்லவராய் இருந்து இன்னும் அதிகமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்துங்களேன், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். ஏந்தி நீர், தாங்கி நீர், உயர்த்தி நீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஹalleluya பலரி பதரா ரிமஹாதனசே. ஹalleluya கதரசே கலருதி அரிபதரா ரிமஹாந்தரபா. நல்லவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். என் ஆண்டவர் நல்லவர் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நீர் நல்லவர். ஊரா கபாலா தீரா பாலா ரிபா தர சந்தரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது ஒரு வாலிபன் அவரிடத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி கேட்டான், நல்ல போதகர், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்யணும்னு சொல்லும் போது அவர் இந்த கற்பனைகள் எல்லாம் நீ கை கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் சொல்றான், எல்லாத்தையும் நான் கை கொண்டிருக்கேன் ஆண்டவரே, நீங்க சொல்ற ஒவ்வொரு கற்பனைகளையும் நான் சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் ரொம்ப அன்பு கூறுறாரு. ஏன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அன்பு கூர்ந்து அவர் சொல்றாரு, நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்புறம் நீ என்னை பின்பற்றி வா. அப்ப அவன் ரொம்ப ஆஸ்திகாரனா இருந்ததுனால ரொம்ப துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டானாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லும்போது சீஷர்கள் கேட்கிறாங்க, அப்ப யார் பிரவேசிக்க முடியும்? அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மனுஷரால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும். ஹalleluya. ஆகாதது அப்படின்னு சொல்றதுக்கு என் ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதுனாலும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு அது அற்ப காரியம். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்க காரியங்களை சொல்லி, இது உங்களுடைய பார்வைக்கு லேசான காரியம் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, இது உடைய பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவரே, இது உடைய பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ரிபா லகந்தரபா. ஆண்டவரே, எங்களுடைய கடன் பாரங்களை நீக்குவது இது உமக்கு லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திப்பது உமக்கு லேசான காரியம். அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இதுமால் ஆகாததுன்னு சொல்லவே முடியாதப்பா, அவ்வளவு லேசாய் நீங்க செய்து முடிப்பீங்க. ஹalleluya. அனந்த ஞானமுள்ளவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பாவை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கை மாற்றுவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கை சீர்படுத்துவது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம். ஊரா கபாலா தீரா பாலாமா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவது உமக்கு லேசான காரியம். ஊரா கபாலா தீரா பாலாமா. கர்ப்பத்தின் கனிக்கான வாசல்களை திறப்பது ஆண்டவரே உமக்கு லேசான காரியம். எங்களுக்கென்று நியமித்த பொக்கிஷ
பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை எங்களுக்கு திறந்து கொடுப்பது உமக்கு லேசான காரியம். ஹalleluya, ஹalleluya. ரீபால சந்தரபல ரிகலபரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மாலாகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. சொல்லுங்களேன். அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Nothing is too difficult for thee. Oh, nothing is too difficult for thee. Oh, great and mighty God, great and counsel and mighty indeed. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. Nothing, nothing, absolutely nothing, nothing is too difficult for thee. சொல்லுங்க எல்லாரும். ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. சர்வ வல்லவரே, கனமகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹalleluya, ஹalleluya. ரீ மகாதன சே மகாத்த ரோக்கோலோ. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வியாதி படுக்கை மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்களை எழும்பி நடக்க பண்ணுவது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே தகப்பனே, யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பலவீனப்பட்ட பகுதிகள் ஆண்டவரே உம்முடைய நல்ல வல்ல கரத்தினாலே தகப்பனே நீ தொடும்போது அதுகள் மாறி போகுமே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை. இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, நீங்க அன்றைக்கு 38 வருட வியாதிஸ்தனை சொல்லி படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க வைத்த அதே வல்லமை இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.